ஏர் கூலர் வாங்க நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நிறைய காரணங்களால் எல்லாராலும் ஏசி வாங்க முடியாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ஏர் கூலர் வாங்குங்க. உங்கள் ஒருத்தருக்காக மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா பர்சனல் ஏர் கூலர் வாங்கலாம். 3 பேர் அல்லது 4 பேர் இருக்கிற ஒரு ரூமுக்கு வாங்குறீங்க அப்படின்னா விண்டோ ஏர் கூலர் செலக்ட் பண்ணலாம். இதுக்கும் அதிகமான நபர்கள் இருக்கிற ரூமுக்காக நீங்கள் ஏர் கூலர் வாங்குறீங்க அப்படின்னா டெசர்ட் ஏர் கூலர் வாங்கலாம். இதில் எல்லாத்துலேயும் அதிகமாக விற்பனையாகிறது பர்சனல் ஏர் கூலர், அடுத்தது டெசர்ட் ஏர் கூலர் தான். ஏர் கூலரை செலக்ட் பண்ணும்போது அதனுடைய பாடி மெட்டீரியலை வச்சு ஏமாறாதீங்க. பாடி பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சரி, மெட்டலில் இருந்தாலும் சரி, அதை வச்சு அதனுடைய கூலிங் அதிகமாக கிடைக்க போகிறதில்ல. என்னதான் மெட்டலில் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி பொறுத்து தான் கூலிங் கிடைக்கும். பில்டு குவாலிட்டி முக்கியம்தான், ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஏர் கூலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஏர் கூலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 3வது விஷயம், அதில் கூலிங்காக என்ன மெட்டீரியலில் செஞ்ச பேட் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போல்லாம் பொதுவாக ஹனிகோம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமண்ட் வடிவில் இருக்கக்கூடிய ஜன்னல் மாதிரியான அமைப்புடைய சிந்தட்டிக் மெட்டீரியலை செஞ்ச பேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஈஸியாக ஈரமாகும், காற்றும் ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால கூலிங்கும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஹனிகோம்ப் பேட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பழைய மெத்தட்லலாம் வுட்வூல் அல்லது ஆஸ்பன் பேட் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி கூலிங் பேட் இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் மோசமான ஸ்மெல்லை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஹனிகோம்ப் அதிகமான ஏரியாவில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா கூலிங் ஈஸியாக கிடைக்கும். சில ஏர் கூலரில் பின்பக்கம் மட்டும் இல்லாமல் 2 பக்கவாட்லேயும் ஹனிகோம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சில ஏர் கூலரில் பின்பக்கம் மட்டும் பெரிய ஹனிகோம்ப் கொடுத்துருப்பாங்க. சைடில் ஹனிகோம்ப் இருந்ததுன்னா தண்ணீரை டைரெக்டாக ஃபேன் வழியாக வெளியே தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 4வது கவனிக்க வேண்டிய விஷயம், ஏர் கூலருடைய கெப்பாசிட்டி. ஏர் கூலர் வாங்கும்போது அவங்க சொல்கிற கெப்பாசிட்டி மோட்டார் கெப்பாசிட்டியா அல்லது தண்ணீர் ஊற்றக்கூடிய டேங்க் கெப்பாசிட்டியா அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். வீடுகளில் பயன்படுத்துகிற ஏர் கூலருக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி ஊற்றி பயன்படுத்துறதே ரொம்ப அதிகம். இதில் டேங்க் கெப்பாசிட்டியை மட்டும் அதிகப்படுத்தி பயன் இல்லை. இதில் இன்னொரு விஷயம், டெய்லி புதுசாக தண்ணீர் மாற்றி யூஸ் பண்ணும்போது தான் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். சிஎஃப்எம் வேல்யூ வச்சு உங்கள் ரூமுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் இருக்கிற ஏர் கூலர் சரியாக இருக்குங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியும். உங்களுடைய ரூம் என்ன ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுடைய ரூம் ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா சிஎஃப்எம் வேல்யூ கிடச்சிடும். இப்போ உங்களுடைய சிஎஃப்எம் வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் எத்தனை லிட்டர் வாட்டர் டேங்க் இருக்கிற ஏர் கூலர் வாங்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். ஏர் கூலர் யூஸ் பண்ணுறதுல டெய்லி தண்ணி மாற்றுறது தான் ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை எப்படி பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்டில் ஷேர் பண்ணுங்களேன். ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 5வது விஷயம், 50 ஃபீட் ஏர் த்ரோ கிடைக்கும் அல்லது 60 ஃபீட் ஏர் த்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிக ஏர் த்ரோ கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ஏர் கூலரை செலக்ட் பண்ண வேண்டாம். நிச்சயமாக அதிக ஏர் த்ரோங்கிறதுனால அதிக கூலிங் கிடைக்காது. நமக்கு தேவை நல்ல கூலிங். நம்ம வீடுகளில் ஏர் கூலரை யூஸ் பண்ணுற ரூம் 100 அல்லது 150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். எதுக்கு 60 ஃபீட் ஏர் த்ரோ? நல்ல ஏர் த்ரோ தேவை தான், ஆனால் அதுக்காக அதிகமான ஏர் த்ரோவை மட்டுமே பார்த்து ஏர் கூலரை செலக்ட் பண்ணாதீங்க. குளிர்ந்து காற்று வெளியே வரக்கூடிய இடத்துல உள்ள அந்த ஸ்விங் மேலே கீழே 2 பக்கங்கள் அப்படின்னு சொல்லி 4 பக்கமும் காற்றை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கணும். அப்போதான் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு கூலிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. 6வதாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஐஸ் சேம்பர். ஏர் கூலரில் டேங்க்கில் ஊற்றக்கூடிய தண்ணீர் ஐஸ் சேம்பருக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா ஹனிகோம்பு வழியாக போகிற மாதிரி இருந்தால் தான் இந்த ஐஸ் சேம்பர் இருக்கிறதுனால யூஸ் இருக்குது. வெறுமனே ஐஸ் கட்டிகள் உருகி டேங்கோட தண்ணீரில் கலந்துச்சுன்னா அதில் பெரிய எஃபெக்ட் இருக்காது. இதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஐஸ் சேம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா வாட்டர் இன்லெட் ஒன்றும் வாட்டர் அவுட்லெட் ஒன்றும் இந்த ஐஸ் சேம்பரில் இருக்குதான்னு பாருங்கள். இந்த மெத்தடில் அது இருந்தால் மட்டும்தான் ஐஸ் சேம்பர் இருக்கிறதுனால யூஸ் இருக்குது. ஏற்கனவே ஐஸ் சேம்பர் இருக்கிற மாதிரி ஏர் கூலர் வாங்கி அதில் ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் மற்றவங்களும் இதே மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 7வது விஷயம், ஏர் கூலரில் ஃபேன் கொடுத்துருக்காங்களா இல்லை ப்ளோயர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ளோயரில் ஒரே இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி காற்றை தள்ளுறதுனால குறிப்பிட்ட இடத்துல நல்லாவே கூலிங் கிடைக்கும். இப்போ வர சில ஏர் கூலரில் ப்ளோயர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. காற்றை தள்ளுறதுக்கு ப்ளோயர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணுறது நல்லது. அடுத்த கவனிக்க வேண்டிய விஷயம், நாய்ஸ் லெவல். பொதுவாக டெசர்ட் ஏர் கூலர் எல்லாமே 75 டெசிபல் வரைக்கும் நாய்ஸ் உண்டாக்கக்கூடியது. இதில் ஃபேன் ஓடும், தண்ணீரை பம்ப் பண்ணுறதுக்கு மோட்டார் ஓடும், அதனால சத்தம் வராமல் இருக்கவே இருக்காது. இந்த ஏர் கூலர் வாங்கினீங்கன்னா சத்தமே இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. ஏர் கூலர் ஓடும்போது எப்படியும் சத்தம் வரதான் செய்யும். ஆனால் அந்த சத்தம் எந்த அளவுக்கு குறைவாக வருதோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லைனா நைட் டைம் அதுவே உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதா அமைஞ்சிடும். வேப்ப மரத்தடி நிழல்ல, கயிற்றுக்கட்டில் ஜிலு ஜிலுன்னு இயற்கையான காற்றில் தூங்குற சுகம் வேற எதுலேயுமே வராது. இப்போவும் நீங்கள் இந்த மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறீங்கன்னா
கொடுத்து வச்சவங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 9வது விஷயம், டஸ்ட் பூச்சிகள்லாம் உள்ள போகாம இருக்கிறதுக்கு ஃபில்டர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. சில ஏர் கூலர்ல காற்றை உள்ள இழுக்கக்கூடிய பகுதியில் மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருப்பாங்க. இதனால கொசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏர் கூலருக்கு உள்ள போய் முட்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம தடுக்கலாம். தண்ணீரும் ஹைஜீனிக்கா இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்குதான்னு செக் பண்ண மறக்காதீங்க. அடுத்து செக் பண்ண வேண்டிய விஷயம், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் உங்களுடைய ஏர் கூலர்ல இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோடை காலத்துல தான் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். இப்படி லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ்னு பிரச்சனைகள் வரும்போது அதனால ஏர் கூலர்ல இருக்கக்கூடிய மோட்டார் பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட். தண்ணீர் ஊற்றக்கூடிய இன்லெட் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா ஹோஸ் பைப் போட்டு தான் தண்ணீர் ஊற்றுற மாதிரி இருக்கும். மக்ல பிடிச்சு ஊத்துனீங்கன்னா கீழே ரொம்ப சிந்திடும். ஒரு நாள்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெய்லி இதே வேலையை செய்யும் போது ரொம்பவே கடுப்பாகும். ஸோ வாட்டர் இன்லெட் கொஞ்சம் பெருசா இருக்கணும். இதே மாதிரி வாட்டர் அவுட்லெட் பற்றியும் பாருங்க. வெளியூருக்கு போறோம் அல்லது பயன்படுத்தாம கொஞ்ச நாள் வைக்கணும் அப்படின்னாலும் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை முழுவதும் வெளியேற்றணும். இதுக்கு இருக்கக்கூடிய அந்த வாட்டர் அவுட்லெட் ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 12th பாயிண்ட், ஏர் கூலருக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நாப்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஏர் கூலருக்கு ரிமோட் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய மாடல்ஸில் ஏர் கூலருக்கு ரிமோட் வருது. நைட்டு நீங்கள் தூங்குற நேரத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிமோட்டில் வெறும் ஆன் ஆஃப்னு பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இயற்கையான ஏர் கூலரா ஏர் பியூரிஃபையராக இருக்கிற இந்த மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு இப்போ ஏர் கூலரில் ரிமோட் வருமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த பண்ணா மரங்களை இன்னும் நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏர் கூலர் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், பவர் கன்சம்ஷன். இன்வெர்டர்லையும் நீங்க வாங்குற ஏர் கூலரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஏர் கூலர் பவர் கன்சம்ஷன் குறைவா தான் இருக்கும். ஸோ கரண்ட் பில் அதிகமாக வராமல் குறைக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய மோட்டார் BLDC மோட்டாரா இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட். நீங்க வாங்க போற ஏர் கூலர் எவ்வளவு பவர் கன்சம்ஷன் பண்ணும் அப்படிங்கறத தெரியாம வாங்காதீங்க. எந்த பொருட்கள் வாங்கினாலும் இந்த விஷயத்தை கண்டிப்பா கவனிக்கணும். சப்போர்ட் அண்ட் வாரண்டி அது ஏர் கூலருக்கும் பொருந்தும். காசு செலவழிச்சு ஒரு ஏர் கூலர் வாங்குறோம், அது நல்ல பொருளா இருக்கணும். இதுல சர்வீஸ் வாரண்டி எல்லாமே செக் பண்ண வேண்டியது அவசியம். கொடுக்கிற வாரண்டிக்கு எதெல்லாம் கவர் ஆகும், சர்வீஸ் சென்டர் பக்கத்திலே இருக்குதா, ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வாங்குங்க. சும்மாவே சம்மர் டைம்ல ஏசி, ஃப்ரிட்ஜ், ஏர் கூலர் மாதிரியான சர்வீஸுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். இதுல சர்வீஸ் நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே நீங்க ஏர் கூலர் வச்சிருந்து சர்வீஸும் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏர் கூலர்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், எந்த அளவுக்கு தண்ணீர் உள்ள இருக்குது, டேங்க்ல எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய இண்டிகேட்டர் எல்லா ஏர் கூலர்லயும் இருக்கும். இதுவே தண்ணீர் குறையும் போது இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அலாம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னும் சில ஏர் கூலர்ல வாட்டர் ஆட்டோ ஃபில் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தது. ஏர் கூலர் வாங்குறீங்கன்னா இந்த விஷயத்தை கவனிக்காம வாங்கவே வாங்காதீங்க. ஹியூமிடிட்டி. பொதுவாக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஊர்களில் காற்றுல ஈரப்பதம் 50%க்கும் அதிகமாக இருக்கும். இப்படி ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்களில் ஏர் கூலர் எஃபெக்டிவாக இருக்காது. உங்கள் ஊரில் ஹியூமிடிட்டி லெவல் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏர் கூலர் சூட் ஆகுமான்னு தெரிஞ்சு வாங்குறது தான் சரி. இல்லைன்னா ஏர் கூலரால் காற்றுல ஈரப்பதம் அதிகரித்து ஒரு மாதிரி பிசு தன்மையை அதிகமாகிடும். ஹியூமிடிட்டி பற்றி கண்டுக்காம ஏற்கனவே நீங்கள் ஏர் கூலர் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, இதனால நீங்கள் படுற கஷ்டங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கடைகளில் சேல்ஸ் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கவர்ச்சியாக சொல்லி உங்களை ஒரு ஏர் கூலரை வாங்க வைக்கலாம். என்னதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஏர் கூலரை வாங்கினாலும் ஏசி அளவுக்கு அதில் கூலிங்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடத்துடைய வெப்பநிலையை 5லிருந்து 10 டிகிரி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஏர் கூலரால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஏர் கூலர் தான் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட், நல்ல பிராண்ட், இந்த வீடியோவில் நான் சொன்ன செக்லிஸ்ட் எல்லாத்தையும் கருத்தில் வச்சு ஒரு சரியான பொருளை தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.